Thus, national income is measured by using income method. ஸோ ஒரு நாடு பார்த்திங்கன்னா எந்த நாடாக இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா இந்த மணியை வச்சு தான் அந்த நேஷ்னல் இன்கம் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து ஒரு நாட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுக்கா ஒரு என்டர்பிரினர்ஷிப் பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு லேண்டு தேவைப்படுது, லேபர் தேவைப்படுது, கேபிட்டல் முதலீடு தேவைப்படுது, என்டர்பிரினர்ஷிப் இது எல்லாமே மணி இல்லாமல் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு கூட்ஸை சப்ளை பண்ணாலோ இல்லை சர்வீஸை வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டை நம்ம ஆரம்பித்தாலோ அதுக்கு வந்து லேபர் தேவைப்படும். அந்த லேபருக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த லேபருக்கு நம்ம வேஜ் டெய்லி கூலி தரணும், அப்புறம் சம்பளம் தரணும், அப்புறம் சப்ளையர்ஸ்க்கு வந்து ரெண்ட் தரணும், அந்த லேண்டு கொடுத்தவங்களுக்கு ரெண்ட் தரணும், சப்ளையர்ஸ்க்கு வந்து அந்த முதலீடுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் என்டர்பிரினர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இது எல்லாமே மணி இருக்கிறனால தான் முடியும், மணியால் தான் நம்ம கெயின் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் சரி, ரெண்ட் பே பண்ணாலும் சரி, இல்லை ப்ராஃபிட்டு நம்ம சம்பாதிச்சாலும் சரி, இல்லை சம்பளம் கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் மணி தான் வருது. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா இது எல்லாமே விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த இன்கம் எல்லாமே நேஷ்னல் இன்கம்மு மெத்தடில் மணிக்காக தான், மணி இருக்கிறனால தான் இது எல்லாமே ஈஸியாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அண்ட் ஃபைனலி, liquidity and uniformity of value. Money can be easily carried and is easily divisible into smaller units as per convenience. The liquidity feature of money is manifested at the time when it can be withdrawn from the bank account repeatedly in certain amount in each transaction. For example, your father has rupees 10,000 deposit in his bank account. You want to purchase shoe for rupees 600. Your father can withdraw the amount from the bank to give you. The balance 9,400 will remain in the father account. Money brings uniformity in value of different goods and services which are not comparable physically due to the difference in the unit of the measurement. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா லிக்விடிட்டினாக்கா நமக்கு தேவையானப்போ வந்து மணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பாவோட அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 10,000 ரூபா இருக்குன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஷூ வாங்கணுன்ட்டு இருக்குது, அதுக்கு 600 ரூபா தேவைப்படுதுனாக்கா உங்கள் அப்பா வந்து 600 ரூபா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. பேலன்ஸு 9,400 ருபீஸ் அவங்க பேங்க்கில் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மணியோட லிக்விடிட்டி வேல்யூ அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸும் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா அது ஃபிசிக்கலாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த யூனிட் மெஷர்மெண்ட்லேயும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 kg of rice, a kg of rice and the liter of